என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஐயோ, நைட்டு ஃபுல்லா இங்கேவா இருந்தோம்? ஐயோ, நைட்டு ஃபுல்லா நம்மள காணோம்னு ராகேஷ் தேடி இருப்பான். நைட்டு ஃபுல்லா நம்ம வீட்டுக்கு போகலன்னு தெரிஞ்சா ஐயோ அவன் என்ன பிரச்சனை பண்ணுவான்னு தெரியலையே. ரியா குட்டி, அம்மா உன் அப்பா எங்க? ஐயோ, இவர் வேற எங்க போனாரு? ச்சே, நேத்து கால் மட்டும் சுளுக்கலனா நேத்து வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம். கால் சுளுக்கி அப்புறம் கால் வலின்னு ரெஸ்ட் எடுக்க சொல்லி கடைசியில் இங்கேயே படுத்து தூங்கி இருக்கோம். இப்ப வீட்டுக்கு போனது ராகேஷ் என்ன பண்ணுவான்னு தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கே. அப்புறம் நைட்டு ஃபுல்லா நம்ம சார் கூட இங்கேயேவா இருந்தோம்? நைட்டு கால் வலின்னு காலை பிடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டோம். அவ்வளவுதான் ஞாபகத்துல இருக்கு. வேற என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே ஞாபகத்துல இல்லையே. நைட்டு ஃபுல்லா இவரோட தான் இருந்திருக்கோம்னா அப்போ மடி, இப்ப கால் வலி எப்படி இருக்குமா? பரவாயில்லையா? பரவாயில்லங்கம்மா. கால் வலினால தான் நைட்டெல்லாம் இங்கேயே தங்க வேண்டியதா போயிடுச்சு. ஐயோ பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? சார் இந்த ஆசிரமத்துக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. ஒரு நாள் இல்ல, எவ்வளவு நாள் வேணும்னாலும் இங்க தங்கிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் சார் இங்க அவரு நேற்று நைட்டே ஏதோ வேலை இருக்குன்னு உங்களையும் குழந்தையும் பார்த்துக்க சொல்லிட்டு வெளியே போயிட்டாருமா. நைட்டே வெளியே போயிட்டாரா? ஐயோ, நம்ம தான் அவரை தப்பா நினைச்சிட்டோமா? நீங்க தூங்குறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் வெளியே போனாருமா. இன்னும் வரல. அவர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க போய்க்கலாம். அது வரைக்கும் இங்கே இருங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டாமா? ஐயோ இல்லம்மா, பரவாயில்ல. எனக்கு உடனே வீட்டுக்கு போகணும். அவர் வர எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. நான் கிளம்புறேன். அவர் வந்தா சொல்லிடுறீங்களா? என்னம்மா அவர்கிட்ட சொல்லாம கிளம்புறேங்கிற? ஒரு ஃபோனாவது பண்ணி சொல்லிட்டு போமா. ஐயோ இல்லம்மா, நான் ஃபோன் எடுத்துட்டு வரல. எனக்கு நேரமாகுது, வீட்டுக்கு போகணும். நான் கிளம்புறேன். என் வீடு அவருக்கு தெரியும். ரியாவை நான் கொண்டு போறேன். அவ என் வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லிருங்க அவர் வந்தா. ஐயோ என்னம்மா, உங்களை பார்த்துக்க சொல்லி என்கிட்ட தான் சொல்லிட்டு போனாரு. இப்போ நீங்க பாட்டுக்கு தனியா கிளம்பி போயிட்டீங்கன்னா அவர் வந்தா என்ன தினமா ஏதாவது சொல்லுவாரு. இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. எனக்கு நேரமாகுதுன்னு நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுங்க. இல்லைனாலும் ரியாவை நான் அடிக்கடி என் வீட்டில் கொண்டு போய் பார்த்துக்குவேன். அதனால அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. ரியா என் வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லுங்க. அவர் என் வீட்டுக்கு வந்து ரியாவை கூட்டிட்டு போய்க்குவாரு. அப்படியா? ஆமாம்மா, நான் வரேன். ரியா குட்டி வாடா, நம்ம வீட்டுக்கு போலாம். பாய் போலாம் வா. ஐயோ, சொல்ல சொல்ல கேட்காம இந்த பொண்ணு குழந்தையும் தூக்கிட்டு போதே. இனி சார் வந்து ஏதாவது சொல்லுவாரோ என்னமோ தெரியலையே. சார் எங்க சார் போனீங்க? நேற்று ரியாவோட பர்த்டேன்னு சொல்லி தான் உங்க கூட வந்தேன். ஆனா சாயந்தரம் வீட்டுல கொண்டு விடுறேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ஃபுல்லா இங்கே இருக்க வச்சுட்டீங்க. இப்போ நான் வீட்டுக்கு போனா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இல்லனாலே என்ன காணோம்னு ராகேஷ் தேடிட்டு இருந்திருப்பான். இதுல வேற நைட்டு ஃபுல்லா நான் வீட்டுக்கு போல. இப்போ என்ன பிரச்சனை பண்ண காத்திருக்கானே தெரியல. முதல்ல என்ன கொண்டு போய் வீட்ல விடுங்க சார். ஐஷு இரு. நீ நேத்து நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு போகாம என் கூட இருந்ததுக்கு அவன் எப்படியும் பிரச்சனை தான் பண்ணுவான். அதே மாதிரி நீ வீட்டுக்கே போகாம என் கூடயே இருந்துட்டாலும் அவன் பிரச்சனை தான் பண்ணுவான். அவன் எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாலும் அதை நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதா இல்ல. நீ என் கூடயும் ரியா கூடயும் தான் இருக்க போற. இங்க பாரு ஐஷு, நான் உன்னை லவ் பண்றேன்னு உனக்கு நல்லா தெரியும். உன் மனசுலயும் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் என்னால உன்னை அந்த ராகேஷ்க்கு விட்டு கொடுக்க முடியாது. அவனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீ எங்க கூட தான் இருக்க போற. உன் மனசுல நான் இருக்கேன்றது உண்மையா இருந்தா நீ அந்த ராகேஷை பத்தி எல்லாம் கவலைப்படாத. அவனை நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஷமீர், உங்களுக்கு என்னாச்சு ஷமீர்? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க கூடயே இருக்கணும்னு தான் ஷமீர் எனக்கும் ஆசை. ஆனா இந்த ராகேஷால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லாம உங்களை விட்டு விலகி இருக்கேன். ஐஷு, நீ யார பத்தியும் கவலைப்படாத. உன் கூட நான் இருக்கேன். அந்த ராகேஷ் என்ன பண்ணாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாம என் கூட இரு ஐஷு. இல்ல வேண்டாம், இவர் சொல்றதை கேட்டு இப்ப இவர் கூட இருந்தா அந்த ராகேஷால இவருக்கு தான் பிரச்சனை வரும்.
வேண்டாம் ஐஷு, இவர்கிட்ட எப்படியாவது சொல்லி இங்கிருந்து போயிடு. இல்லைன்னா அந்த ராகேஷ் இவர் ஏதாவது பண்ணிடுவான். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என் மனசுல நீங்க இருக்கீங்கன்னு யார் சொன்னா? நான் உங்க கூட பழகுனது, உங்க கூட வந்தது எல்லாமே ரியாவுக்காக மட்டும்தான். பாவம் அம்மா இல்லாத குழந்தை என்ன பார்த்து அம்மா அம்மான்னு ஏன் கூட பழகிட்டா. அந்த ஒரு பாசத்துக்காக மட்டும்தான் உங்க கூட வந்தேன். மத்தபடி உங்களை எனக்கு பிடிக்கணும் இல்ல உங்களை நான் விரும்புறேன்னா உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேனா? எனக்கும் ராகேஷ்க்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. நான் ராகேஷை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதனால தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காம என்னை கொண்டு போய் வீட்டுல விடுங்க முதல்ல. ஐஷு நடிக்காத ஐஷு, உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ சார், நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. ஏய் என்னடி இல்ல? நான் உன்னை கட்டி பிடிச்சப்போ உன்னை கிஸ் பண்ணப்போ அப்பெல்லாம் நான் உன் மனசுல இல்லாம ஏடி அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன். இங்க பாரு ஐஷு, என்ன பேச வைக்காத, அப்புறம் நல்லா இருக்காது. ஐயோ ஷமீர், நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால உங்களோட இருக்க முடியாது ஷமீர். ஏற்கனவே அந்த ராகேஷ் உங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு காரணமே நான் தான். எனக்காக தான் அவன் உங்களை கொல்ல பார்த்தான். நான் உங்களை விரும்பல, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சப்பவே அவன் உங்களை கொல்ல பார்த்துருக்கான்னா, இப்ப நான் அவனை விட்டு உங்களோட வந்தா நிச்சயமா அவங்களை என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. இல்ல ஷமீர், நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நீங்க நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். இங்க பாருங்க சார், அப்படி ஒருவேளை நான் உங்களை விரும்புறேன்னு உங்களுக்கு தோண வைக்கிற மாதிரி நான் ஏதாவது நடந்துகிட்டு இருந்தேனே என்னை மன்னிச்சிருங்க. ஆனா இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. என் மனசுல நீங்க இல்ல. நான் உங்களை விரும்பல, உங்க கூட வாழணும்னு நினைக்கல. நான் அந்த ராகேஷை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்ப என்னை என் வீட்டுல கொண்டு போய் விட முடியுமா முடியாதா? என் கண்ணை பார்த்து போய் சொல்ற? ஏ முடியாதுடி, உன்னை வீட்டுல கொண்டு போய் விட முடியாது. நீ ஏன் கூட தான் இருக்கணும். அத சொல்ல நீங்க யாரு? சிஸ்டர், அந்த ராகேஷ் நினைச்சு பயப்படாதீங்க, அவனை நாங்க பாத்துக்கிறோம். ஷமீர் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க அவனோட இருங்க சிஸ்டர், எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதை நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க. யாரடி வேலையை பார்த்துட்டு போக சொல்ற? நீயும் நானும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் நம்ம கூட வந்து நிக்கிறானே, அவனே அடி போக சொல்ற? என்ன மன்னிச்சிருங்கண்ணா. உங்க ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நானும் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறதுல நீங்க எல்லாம் என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல ஷமீர், நீங்க என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஐஷு ப்ளீஸ், நீ யாருக்காக நடிக்கிற? என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஐஷு. வேணா ஷமீர், இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னா கூட உங்களை கட்டி பிடிச்சு அழுதுருவேன். இங்க பாருங்க, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. ரியாவை பாத்துக்கங்க, எப்படி வீட்டுக்கு போகணும்னு எனக்கு தெரியும். ஏன் இல்ல, இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்ச அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்து உங்க கூட இருக்கிறதுக்கு வேற ஆளை பாருங்க. ஐஷு சொன்னா கேளு. நான் கிளம்புறேன். டேய் என்னடா பண்ற? ஐயோ கையெல்லாம் ரத்தம் வருது, உட்கார்றா முதல்ல. ரியா, அப்பாக்கு ஒண்ணும் இல்லடா, அழாத. ஐயோ ஷமீர், ஏன் ஷமீர் இப்படி எல்லாம் பண்றீங்க? டேய் கையில ரத்தம் கொட்டுதுடா, வாடா ஹாஸ்பிடலுக்கு போலாம். நான் எங்கேயும் வரல சக்தி. அவ இப்ப என் கூட இருப்பாளா மாட்டாளான்னு மட்டும் கேளு. இப்ப மட்டும் அவ போயிட்டானா இதான் அவன் என்னை பாக்குறது கடைசியா இருக்கும். ஐயோ ப்ளீஸ் சிஸ்டர், இருக்கேன்னு சொல்லுங்க. அவன் ஒரு கிறுக்கன். இப்ப நீங்க இருக்கேன்னு சொல்லலைன்னா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டான். கையில வேற ரத்தமா வருது. ப்ளீஸ் சிஸ்டர். ஏன் ஷமீர் என்ன இப்படி கொல்றீங்க? இப்ப நான் இருந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனா இப்ப நான் போயிட்டேனா நீங்க என்ன வெறுத்துருவீங்க. நீங்க என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல ஷமீர், நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். என்ன மன்னிச்சிருங்க, நான் போறேன். ரெண்டும் நீரிலே மீனை போல வாழுதே, கடவுளும் பெண் இதயமும் இருக்குதாட இல்லையா? ஓ நானும் இங்கே வரியிலே, நீயும் அங்கோ சிரிப்பிலே, காற்றில் எங்கும் தேடினே பேசி போன வார்த்தையை இது நியாயமா
மனம் தாங்குமா என் ஆசைகள் அது பாவமா. இப்ப மட்டும் அவ போயிட்டானா இதான் அவ என்ன பாக்குறது கடைசியா இருக்கும். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாங்க. நீ என் கூட இருப்பியா மாட்டியா? ஐயோ இருக்கேன். ஆனா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாங்க. ஐயோ சிஸ்டர், நீங்க இருக்கேன்னு சொல்லிட்டீங்களே அதுவே போதும். நீங்க ரியாவை கூட்டிட்டு உள்ள போங்க, நான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய்க்கிறேன். டி சக்தி, ஐஷி என் கூட இருக்க சம்மதிச்சிட்டாடா. வாயில நல்லா வருது. ஏண்டா அதுக்குன்னு இப்படிதான் பண்ணுவியாடா? முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு நட. கையில இருந்து ரத்தமா கொட்டுது, சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. பைத்தியமாடா நீ? இவ்வளவு நாள் பைத்தியமா தாண்டா இருந்தேன், இப்பதான் தெளிஞ்சுது. ச்சே, இப்படி கையில கிடைச்சவங்களை மிஸ் பண்ணிட்டோமே. அவர் ஃபோன் பண்ணி விட சொல்லியிருந்தாலும் அவனுங்களை 4 தட்டு தட்டி எவன் ஆக்சிடென்ட் பண்ண சொன்னான்ற உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு விட்டு இருந்திருக்கணும். ச்சே, தப்பு பண்ணிட்டேன். சரி, எங்க போயிருவானுங்க? இந்த ஊர்ல தானே இருப்பானுங்க. மாரிமுத்தனை சொன்ன மாதிரி அவனுங்களை பிடிச்சா அடிக்கிற விதத்துல அடிச்சா தன்னால உண்மையை சொல்லிடுவானுங்க. ஆக்சிடென்ட் பண்ண சொன்னவன் மட்டும் எவன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு என்கிட்ட இருந்து இருக்கு. சீதா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுக்கல, அதனாலதான் உங்களுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, தாலி கட்டிட்டா மட்டும் நீங்க என் புருஷன் ஆயிட முடியாது. நான் உங்க பொண்டாட்டிங்கிற உரிமையில இந்த பூ வாங்கி கொடுக்கறது, புடவை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளை நீ வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். ஐயோ சாரி சீதா, உனக்கு பிடிக்கலன்னா இதுக்கப்புறம் நான் வாங்கி கொடுக்கல. ஆனா இந்த புடவை உனக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இந்த புடவையை மட்டும் எனக்காக. நிறுத்துங்க. இன்னைக்கு உங்களுக்காக இந்த புடவை கட்டிக்க சொல்லுவீங்க, நாளைக்கு உங்களுக்காக வேற ஏதாவது பண்ண சொல்லுவீங்க. அதையெல்லாம் என்னால பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? எனக்கு புடவையும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். அதை எங்கேயாவது தூக்கி போடுங்க. என்ன மன்னிச்சிருங்க அரவிந்த். ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிற என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கை கெட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களை விட்டு ஒதுங்கி போனேன். அதையும் மீறி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கூட உங்க உண்மையான காதலை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அரவிந்த். ஒருத்தன் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போயிட்டான்றதுக்காக எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நான் நினைச்சது பெரிய தப்பு. என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்ன உங்க மனைவியா ஏத்துக்கிட்டு என் பையனை உங்க பையனா ஏத்துக்கிட்டு எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அந்த மனசை கூட நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் அரவிந்த். என்னையும் தீரனையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு மட்டும்தான் நீங்க நினைச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை இவ்வளவு நாளும் நான் கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்திருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அரவிந்த். உங்க கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எனக்கு ஒரு நல்ல புருஷனாவும் தீரனுக்கு ஒரு நல்ல அப்பாவாவும் தான் இருக்கீங்க. ஆனா நான் தான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இல்லாம போயிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் மனசுல உள்ளத இந்த புடவைய பார்த்தே நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்குறேன். அப்புறம் இந்த லாரியோட ஓனர் தானே பெரிய ஆளு, அதனால தானே இந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல அந்த ஆள் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இவங்களை விட சொன்னாங்க. ஆனா வேற ஏதாவது கேஸ்ல இவங்களை பிடிச்சி உள்ளத்தலையும் 4 தட்டு தட்டுனா இதையே நான் முன்னாலேயே யோசிக்காம விட்டேன். இதுதான் சரியான வழி. வேற ஏதாவது கேஸ்ல அவனுக்கு 2 பேரையும் பிடிச்சி உள்ள போட்டு 4 தட்டு தட்டி உண்மையை வர வைக்கிறேன். அப்புறம் அவனுக்கு மேல என்ன கேஸ போட்டு உள்ள தள்ளுறது? இவர் என்ன நம்ம புடவையெல்லாம் கட்டிட்டு முன்னால வந்து நிக்கிறோம், அவர் பாட்டுக்கு நம்மள பார்க்காம வேற என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. வாங்க சீதா, எப்போ வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க என்ன ரொம்ப தீவிரமா என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சீதா, ஷமீரோட ஆக்சிடென்ட் கேஸ் விஷயத்துல லாரி டிரைவருங்களை அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா அவங்க கிட்ட உண்மையை வர வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள மேலிடத்துல இருந்து போன் பண்ணி அவங்கள விட சொல்லிட்டாங்க. அதனால யாரு ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாங்கிற விஷயம் தெரியாமையே போயிடுச்சு. அந்த டென்ஷன்ல இருந்த, வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ அப்படியா? அப்போ ஷமீர் சாரை யார் ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாங்கிற விஷயம் இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் முடியாது? கண்டுபிடிக்காம விட்டுருவனா? ஷமீரை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தவன் எவன்னு தெரியாம எனக்கு தூக்கமே வராது. அது யாருன்னு நிச்சயமா நான் கண்டுபிடிச்சிருவேன். அதான் அவங்களை பிடிச்ச எப்படி உண்மையை வர வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி, அதை விடுங்க. அப்புறம் நீங்க என்ன ரூமுக்கு வந்திருக்கீங்க? ஒருவேளை ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்திருக்கீங்களோ? சரி, நீங்க இருங்க, நான் வெளியே போய்க்கிறேன். ஐயோ பரவாயில்ல, இருங்க. நான் ரூமுக்கு வந்தா நீங்க ஏன் வெளியே போகணும்? நீங்களும் இருக்கலாம், அதுலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னது பிரச்சனை இல்லையா? இவர் ரூம்ல இருக்கும்போது நம்ம உள்ள வந்தாலே ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு புரிஞ்சு தள்ளுவா. இப்ப என்ன பரவாயில்ல இருங்க, பிரச்சனை இல்லைன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சீதா, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க.
என்னாச்சு இவளுக்கு? எப்பவுமே பக்கத்துல உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட 10 மீட்டர் இடைவெளி விட்டு தானே உட்காருவா. இன்னைக்கு என்ன இவ்வளவு பக்கத்துல வந்து உட்கார்றா? ஒருவேளை தெரியாம பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டாலோ? நம்மளும் அப்படியே உட்கார்ந்தா, நான் தான் உட்கார்ந்தேன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவுன்னு திட்ட ஆரம்பிச்சிருவா. வேணாம், நம்ம தள்ளியே உட்காருவோம். நம்மளே பக்கத்துல வந்து உட்கார்றோம், இவர் ஏன் தள்ளி போறாரு? ஒருவேளை எப்பவும் நம்ம திட்டுவோமே அந்த மாதிரி திட்டுவோம் நினைச்சு தள்ளி போறாரோ? ஆனா இன்னைக்கு அவர் வாங்கி கொடுத்த புடவையெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கோம், அதை கூடவா அவரால் கண்டுபிடிக்க முடியல? ஒரு போலீஸ் இருந்துகிட்டு இதை கூட நோட் பண்ணாம இருக்காரு. ஏன் எதுவுமே பேசாம இருக்கீங்க? ஏதாவது பேசலாமே. பேசவா? நம்ம என்ன பேசுறது? நம்ம ஏதாவது பேச போய் அதுல ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சு திட்ட ஆரம்பிப்பா. எதுக்கு தேவையில்லாத வேலை? அவளே பேசட்டும். நான் என்னங்க பேசுறது? நீங்களே ஏதாவது பேசுங்க, நான் கேக்குறேன். சரி, என் புடவை எப்படி இருக்கு? இப்ப என்னன்னு சொல்றது? நல்லா இருக்குன்னு சொல்லணுமா இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லணுமான்னு தெரியலையே. அது வந்து புடவை புடவை மாதிரி இருக்குங்க. புடவை மாதிரி இருக்கா? இவர் என்ன சொல்றாரு? எங்க உங்களுக்கு என்னாச்சு? புடவை எப்படி இருக்குன்னு கேட்டேன். அப்புறம் இந்த புடவை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஐயோ, இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இன்னைக்கு இவ கட்டுற புடவையெல்லாம் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு? இது சீதாவுக்கு கல்யாணம் ஆன புதுசுல நம்ம வாங்கி கொடுத்த புடவை இல்ல? அன்னைக்கு இதை கட்டவே மாட்டேன் தூக்கி போடுங்கன்னு சொன்னா, ஆனா இன்னைக்கு இந்த புடவையை கட்டிட்டு வந்திருக்கா. அப்படின்னா சீதா, இது நான் உனக்கு வாங்கி கொடுத்த புடவை இல்ல. அன்னைக்கு நீ இதை கட்டவே மாட்டேன்னு சொன்ன, ஆனா இன்னைக்கு நீ இதை கட்டியிருக்கேன்னா அப்போ யாரிடத்தில் யாருக்கு ஒரு காதல் வருமோ? பூமி எதிர்பார்த்து மழை தூறல் விழுமோ? காதல் வர கால் விரல்கள் கோலமிடுமோ? கை நகத்தை பல்கடிக்க ஆசைப்படுமோ? எதுவுமே நடக்கலாம், இறகின்றி இளமனம் பறக்கலாம். இதுவரை விடுகதை, இனி வரும் கதை ஒரு தொடர்கதை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.